Hey friends, welcome back. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். ஏஐ ரிலேட்டட் நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து வைப் கோடிங் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஃப்ரேம் பண்ண ஒன்று தான். ஸோ ஆண்ட்ரிச் கர்பாத்தி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எக்ஸாக்டாக ஒரு 2 months பேக், அதாவது February 2nd 2025 ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு எக்ஸில். அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாரு. There is a new kind of coding I call vibe coding, where you fully give into the vibes, embrace exponentials, and forget that the code even exists. It's possible because the LLMs are getting too good. Also, I just talked to Composer with Super Whisper, so I barely even touch the keyboard. I ask for the dumbest things like decrease the padding on the sidebar by half because I'm too lazy to find it. I accept all always. I don't read the differences anymore. When I get error messages, I just copy paste them in with no comment. Usually that fixes it. The code grows beyond my usual comprehension. I would have to really read through it for a while. Sometimes the LLMs can't fix a bug, so I just work around it or ask for random changes until it goes away. It's not too bad for throwaway weekend projects, but still quite amusing. I'm building a project or web app, but it's not really coding. I just see stuff, say stuff, run stuff, copy paste stuff, and it mostly works. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஒரு ஏஐ அசிஸ்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை வச்சு வைப் கோடிங்கிற ஒரு டெர்மினாலஜி ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஸோ நான் இன்புட்ஸ் எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் தான் கொடுக்க போகிறேன். ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ண போகிறேங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆப்பில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரப்போகுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ நான் அதை வந்து எனக்கு எப்படி நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த எல்எல்எம் மாடல்ஸோட அசிஸ்டன்ஸால தான். ஸோ அதுக்கு வந்து நான் நேச்சுரல் லாங்குவேஜ் இன்புட்டாகவே எனக்கு கொடுத்தா போதும். ஸோ இந்த வைப் கோடிங்க்கு அசிஸ்ட் பண்ணுற டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டூல்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் ஐடிஇஸ். ஸோ இப்போ ஏஐ பவர்ட் ஐடிஇஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து கர்சர், வின்சர்ஃப், ரெப்லிட். ஸோ ரெப்லிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஐடி. ஸோ இந்த கர்சர் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து விஎஸ் கோடோட ஃபோர்க் தான். ஸோ எல்லாருமே வந்து விஎஸ் கோட் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடோட ஃபோர்க் தான் வந்து கர்சர், பட் இதில் வந்து எல்எல்எம் மாடல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ஏஐ பவர்ட் ஐடிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோட இன்புட்ஸையும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து எல்எல்எம் மாடல்ஸ் கிட்ட இருந்து இன்புட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அசிஸ்ட் பண்ணுற ஐடிஇஸ் தான் வந்து கர்சர், வின்சர்ஃப், ரெப்லிட் அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ இதே மாதிரி நமக்கு ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸே டைரெக்டாக இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு நான் டெக்னிக்கல் யூசர், கம்ப்ளீட் நான் டெக்னிக்கல் யூசர், எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் வந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஐடியை கூட யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. நோ கோட் எல்எல்எம் பேஸ்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா lovable.dev, bolt.new, data button, v0.dev. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் யூசர் எனக்கு ப்ராடக்ட் என்ன டெவலப் பண்ண போறேன்னு தெரியும், அதில் இருக்க போகிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னு தெரியும், டேட்டா எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜுக்கு ஃப்ளோ ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும், ஸோ எப்பெல்லாம் வந்து எனக்கு ஸ்டேட் சேஞ்ச் நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏஐ பவர்ட் ஐடிஇஸ் ஆர் ஏஐ பவர்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய டெமோஸ் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lovable.dev. ஸோ இந்த lovable.dev யூஸ் பண்ணி ஒரு சின்ன SaaS அப்ளிகேஷன் தான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் ஒரு 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, எனக்கு இந்த டூல்ஸ்லாம் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து ஆப் பில்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஆப்புக்கு ஒரு ஐடியா வேணும். ஸோ அந்த ஐடியா நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து இந்த ஆப் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். ஸோ எப்போவுமே ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்னா ஏதோ ஒன்று நம்ம பில்ட் பண்ண போகிற ஒரு ஆப். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பெயின் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்ப நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு 70% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த ஆப்போட பெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டே டூ டே ரொட்டீன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் Netflix, Amazon Prime, Spotify பிளஸ் ஆஃப்லைன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஹேண்டியா இல்ல. ஒரே இடத்துல வந்து எனக்கு பார்க்கறதுக்கு கிடையாது. ஸோ இந்த சென்ட்ரலைஸ்ட் ட்ராக்கர் இல்லாததுனால என்ன ஆகுது, இப்ப நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். நான் மோஸ்ட்லி ஆட்டோ டெபிட் தான் போடுவோம் நம்ம. ஸோ ஒரு 2, 3 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணலனாலும் எனக்கு வந்து அந்த ஆட்டோ டெபிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்ப நான் ட்ராக் பண்ணாததுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு லாஸ் ஆஃப் மனி ஆப்வியஸா. ஸோ இன்கேஸ் நான் ஒரு 60 டேஸ் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணலப்பா, அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐடிலா இருக்கு அப்படின்னா, நான் ஆப்வியஸா நான் உள்ள போயிட்டு என்னால கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நானே வந்து ஒரு சிங்கிள் பேஜ்ல நான் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வச்சிருக்கேன், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ட்ராக்கர் மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த ஆப் என்ன பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சென்ட்ரலைஸ்ட் ட்ராக்கிங் மெக்கானிசம் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதுதான் நான் எடுத்த சிம்பிளான ஒரு பெயின் பாயிண்ட். ஸோ இது சும்மா ஒரு 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 ஒரிஜினல் ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. நான் சும்மா இந்த வைப் கோடிங் டெஸ்ட் பண்றதுக்காக நானே வந்து சும்மா எடுத்துக்கிட்ட ஒரு சாம்பிளான ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மென்ட் பிளாட்ஃபார்ம நான் வந்து பில்ட் பண்ண போறேன். என்ன யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டெவலப்மென்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி, அதுல நான் சூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, lovable.dev. ஸோ இந்த lovable.dev யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ப வந்து நான் பில்ட் பண்ண போறேன். ஸோ நமக்கு பெயின் பாயிண்ட் கிடைச்சிருச்சு, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஆப்புக்கு எனக்கு என்னென்ன ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் இருக்கணும்? ஆப்வியஸா எனக்கு அது தெரியணும். ஸோ ஆப்வியஸா எனக்கு வந்து யூசர் அக்கவுண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட் பேஜ் வேணும். ஸோ இது தவிர சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணணும் கண்டிப்பா. சப்ஸ்கிரிப்ஷனோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கணும். இது தவிர எனக்கு பிரிஃபரன்சஸ், அலர்ட் பிரிஃபரன்சஸ். ஸோ எனக்கு அலர்ட் பிரிஃபரன்சஸ் எனக்கு வேணும். இது தவிர எனக்கு இன்சைட்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ். நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மந்த்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன்ல மட்டும் எனக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்சைட்ஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் வேணும். ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷன் மாரி. ஸோ ஏன் அப்படின்னா, நான் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுல கம்பேர் பண்ணி நான் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெஸ்ட்டா இருக்கோ நான் அத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி ஒரு கம்பேரிசன் மாடியூல் ஒண்ணு. ஸோ இது ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளா இந்த மாடியூல்ஸ்லாம் நமக்கு வேணும்னு நம்ம அ இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபங்ஷனல் ஓவர்வியூ. ஸோ எனக்கு இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன லேயர்ஸ் இருக்கணும், அந்தந்த லேயருக்கு என்ன டெக் ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ண போறோம்ங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அத பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சாஸ் பில்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3 லேயர்ஸ் தேவைப்படுது. அந்த லேயர்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு பிரசன்டேஷன் லேயர் வேணும் கண்டிப்பா. பிரசன்டேஷன் லேயர்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் யூஐ. எனக்கு யூஐ வேணும். அந்த யூஐ வந்து நான் என்ன யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போறேன்? லைக் என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போறேங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் முக்கியமான சர்வர் ரிலேட்டட் ஃபங்ஷனாலிட்டிஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். லைக் ஆத்தென்டிகேஷன், டேட்டாபேஸ் கனெக்ஷன் இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் நான் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதுக்கு அடுத்து லாஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் லேயர். ஸோ இந்த டேட்டாபேஸ் லேயர்ல தான் என்னோட ஆப்புக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணும், என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டேட்டாபேஸ் லேயர்ல தான் நான் டேபிளா டிஃபைன் பண்ணி, அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம குடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டாபேஸ் லேயர்ல தான் போய் சேவ் ஆக போகுது. அந்தந்த ரிலேட்டட் டேபிள்ஸ்ல. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சில டெக் ஸ்டாக்லாம் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூஐக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பில்ட் பண்ணியிருக்கிற ஆப்ல நான் வந்து ரியாக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ரியாக்ட் டெக் ஸ்டாக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல மெயினா ரியாக்ட் வித் டைப்ஸ்கிரிப்ட். ஸோ ரியாக்ட் வித் டைப்ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரியாக்ட் வித் டைப்ஸ்கிரிப்டுக்கு கீழே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ட்ஸ்ங்கிறது சார்ட்ஸ்க்காக ஏன்னா உள்ள நம்ம இன்சைட்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் ரீசார்ட்ஸ்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஃபார் ஸ்டைலிங் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து யூஐ காம்பனன்ட்ஸுக்காக சாட்சியனுங்கிற ஒரு ஃபேமஸான யூஐ காம்பனன்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் இன் நான் எல்எல்எம்க்கு சொல்லி எல்எல்எம்மே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிருச்சு. ஸோ நான் இந்த டெக் ஸ்டாக் தான் கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாக வந்து அது ரியாக்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட் இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தான் எடுத்துக்குது. ஸோ எடுத்துக்கிட்டு நான் இந்த சார்ட்ஸுக்கு மட்டும் எனக்கு நான் இன்கேஸ் எனக்கு ரிப்போர்ட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இந்த ரீசார்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதுவே கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டெக் ஸ்டாக் வேணும் அப்படிங்கிறது லவபிள் டாட் டெவ்லையும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால எனக்கு ரியாக்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர்னு பார்த்தோம்னா லவபிள் டாட் டெவோட சுப்பாபேஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மோட நேட்டிவ் இன்டகிரேஷன் இருக்கு. பிளஸ் சுப்பாபேஸ் தான் பேக் அண்ட் அஸ் அ சர்வீஸாகவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். பேக் அண்ட் அஸ் அ சர்வீஸ். ஸோ லவபிள் டாட் டெவோட நேட்டிவ் இன்டகிரேஷன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து சிம்பிளாக எக்ஸிக்யூட் ஆகுது. நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட் சுப்பாபேஸ்ட் இருந்து என்னோட ஏபிஐ கீ மட்டும் எடுத்து இதில் போட்டால் போதும். ஸோ நான் கேட்குற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இதில் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் எனக்கு அப்ளிகேஷன் லேயரில் இருக்க போகிறது. அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் PostgreSQL அதாவது சுப்பாபேஸோட நேட்டிவ் வந்து PostgreSQLங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் RDBMS தான். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயரில் தான் நான் என்னென்ன டேபிள் வேணுங்கிறதே நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். யூசர் அக்கௌண்ட், சப்ஸ்கிரிப்ஷன், அலர்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், ப்ளஸ் எனக்கு ஆடிட் பண்ணுறதுக்காக யூசர் ஆடிட்டுக்குன்னு ஒரு தனி டேபிள், ப்ளஸ் லாகின் ஹிஸ்ட்ரி அது வந்து அதுவே நம்ம கொடுத்துக்கலாம். லாகின் ஹிஸ்ட்ரி நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேபிள்ஸையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஆப்பே வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம லவபிள் டாட் டெவ்க்குள்ள போய் அந்த யூஐ எப்படி இருக்கு, அதில் எப்படி ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கறது, அதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி ரிஃபைன் பண்ணுறது ப்ராம்ப்ட்ஸை அப்படிங்கிறதெல்லாம் ஹை லெவலில் பார்க்கலாம். ஓகே, ஸோ லவபிள் டாட் டெவ் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிளியராக வந்து போட்டிருக்காங்க ஐடியா டு ஆப் இன் செகண்ட்ஸ். ஸோ அதுதான் ஏஐ பவர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸோட யுனிக் அதாவது வேல்யூ ப்ரொபோசிஷன்னே சொல்லலாம். ஸோ இது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த மை ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் என்னென்னலாம் பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் லிஸ்ட் ஆயிரும். ஸோ லேட்டஸ்ட்டில் மற்ற யூசர்ஸ் அதாவது இதில் ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக பப்ளிக் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக்காக லிஸ்ட் ஆயிரும். அது வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் யார் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவான ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் மோஸ்ட் ஃபீச்சர்ட் ஆப்ஸையும் லவபிள் டாட் டெவ் எடுத்து ஃபீச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடியாக இருக்கிற ஒரு சாஸ் அப்ளிகேஷன். ஸோ அதை தான் இதில் மெயினாக ஃபீச்சர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட டீம் போட்டிருக்காங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் கிளியராக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட் டு பில்ட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ், லவபிள் பில்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிட்டப்ல புஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஏஐ பவர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாக்குமெண்டேஷன் போங்க. ஸோ அதே மாதிரி இந்த லவபிள் டாட் டெவ்ல லேர்ன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லவபிள் டாட் டெவோட டாக்குமெண்டேஷன் வந்துடும். ஸோ இதில் இன்டகிரேஷன்ஸில் போனீங்கன்னா லவபிள் டாட் டெவ் என்னென்ன எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸோட நேட்டிவாக டைட்டாக இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இப்போ நான் ஒரு நான் டெக்னிக்கல் யூசர் அப்படின்னா எனக்கு வந்து ஆத்தென்டிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியாது. நான் எந்த மாதிரி ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. ஸோ இந்த நேட்டிவ் இன்டகிரேஷன்ஸ்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க. சில எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸோட டைரக்டா இன்டகிரேஷன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப் இன்டகிரேஷன் லவபிள் டாட் டெவோட அவைலபிளா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நான் கோடு எனக்கு கிரியேட் ஆன பிறகு எனக்கு இது மிஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நான் இந்த கோடை வந்து கிட்டப்புக்கு புஷ் பண்ணிக்கலாம் என்னோட கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு. அதே மாதிரி தான் சுப்பாபேஸ் இன்டகிரேஷன். ஸோ சுப்பாபேஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நான் ஆத்தென்டிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் டேபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டா புஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த சுப்பாபேஸ் இன்டகிரேஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் அண்ட் அஸ் அ சர்வீஸ். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைப். ஸோ இன்கேஸ் நான் ஆப் டெவலப் பண்ணிட்டேன், நான் மார்க்கெட்டில் இதை டிப்ளாய் பண்ண போகிறேன், எப்படி இதை மானிட்டைஸ் பண்ணுறது, அதுக்கு தான் ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைப் கேட்வே இன்டகிரேட் பண்ணி என்னோட ஸ்ட்ரைப் ஏபிஐ கீஸை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எண்ட் யூசர்ஸ் வர்றாங்க, வந்து எனக்கு வேணுங்கிற பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணிவிட்டு அவங்க பே பண்ணாங்கன்னா நம்மளோட மர்ச்சன்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும்.
ஸோ இது நேட்டிவ் இன்டகிரேஷன் குடுத்ததுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க நேச்சுரல் லாங்குவேஜ்லயே போயிட்டு, "ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஆட் அ ஆட் அ பேமெண்ட் கேட்வே" அப்படிங்கிற மாரி குடுத்தீங்கன்னா, அதுவே சஜஷன்ஸ் குடுக்கும். இந்த மாரி Stripe வந்து நேட்டிவா இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் Stripe இன்டகிரேஷன்ங்கிற மாரி அ அதுவே வந்து சொல்லிரும். ஸோ இதே மாரி நெறையா ஓப்பன் சோர்ஸ் ஐ மீன் நேட்டிவ் இன்டகிரேஷன்ஸ் வந்து நெறையா குடுத்துருக்காங்க. ஸோ அதுல மெயினா Anthropic, அதாவது இதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான மாடல் தான். Claude 3.5, 3.7 Sonnet இந்த மாரி கோடிங் ரிலேட்டட் மாடல்ஸ் எல்லாமே Anthropic ப்ரொவைட் பண்றாங்க. ரீசென்ட் இமெயில் கேப்பபிலிட்டி. ஸோ நம்ம ஆப்லயும் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ D3, ஹைசார்ட், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்ப்பஸுக்கு தான். கிளர்க்குமே வந்து யூசர் ஆத்தென்டிகேஷனுக்கான பிளாட்ஃபார்ம் தான். மேக்.காம், 11 லேப்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்காக யூஸ் பண்றது. ஸோ நான் இன்கேஸ் ஒரு ஏஐ பவர்ட் ஆப் பில்ட் பண்ண போறேன், அந்த ஆப்ல வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன் வேணும் அப்படின்னா, நான் 11 லேப்ஸோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இதெல்லாம் அஃபிஷியல் இன்டகிரேஷன்ஸ். இதே மாதிரி சில அன்வெரிஃபைடு இன்டகிரேஷன்ஸும் இருக்கு. விச் மீன்ஸ் இது அஃபிஷியலா இன்னும் சப்போர்ட் பண்ணல, பட் மேபி இட் மைட் பி ஸ்டில் இன் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆட் ஏஐ கேப்பபிலிட்டிஸ், ஐடியோகிராம், ஸ்லாக், டிஸ்கார்ட், யூடியூப், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸோட இன்டகிரேஷன் இருக்கு. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ lovable.devஓட ஆக்சுவல் டெவலப்மெண்ட் யூஐ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட் சைடில் உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ப்ளஸ் டெவலப்பர் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறதையும் காமிக்கிறேன். பட் இனிஷியலாக நான் ஒரு ஆப் ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அந்த ஆப் பற்றின ஒரு சின்ன ஸ்னிப்பட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். என்ன ஆப் பண்ண போகிறேன், அந்த ஆப்புக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் இது சாம்பிள் ஆப் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தான் கொடுத்தேன். கேன் யூ பில்ட் அ மாடர்ன் டிசைன் ஃபார் த ஆப் விச் ஐம் பில்டிங் வித் பிலோ ஃபீச்சர்ஸ்னு கொடுத்து என்னென்னலாம் இருக்கணும், ட்ராக் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மேனேஜ் அண்ட் ஆர்கனைஸ். ஸோ இதில் இந்த மேனேஜ் அண்ட் ஆர்கனைஸ் மாடியூலில் என்ன பண்ணணும், கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஈஸிலி, சப்ஸ்கிரிப்ஷன் இன்சைட்ஸ், அலர்ட்ஸ் ஃபார் அப்கமிங் சார்ஜஸ், ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப் மாடியூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான மாடியூல்ஸ்லாம் எனக்கு வந்து டெவலப் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வேணும் இல்லையா, கண்டிப்பா. ஸோ ஆனால் யூசர்ஸ் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜை பார்த்து இது என்ன ஆப்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்க. ஸோ அதுக்காக ஒரு லேண்டிங் பேஜுமே நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதுக்குமே வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் இன்புட் தான் கொடுத்தேன். lovable.dev தான் டெவலப் பண்ணுச்சு. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு சைன் இன் சைன் அப்னு 2 இருக்கும். ஸோ நான் இதில் சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட யூசர் நேம் ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு சைன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவல் ஆப்போட யூஐக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த சைட் லேனில் எனக்கு என்னென்ன மாடியூல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டில் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் கொடுத்தது தாங்க. நான் எதுவுமே வந்து ஹார்ட் கோட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்புட்ஸ் கொடுத்தேன். இதில் என்ன எரர் வந்துச்சு அப்படின்னா பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஃபீச்சர் வேணும்னு சொல்லிட்டு அதுவே லிஸ்ட் பண்ணிச்சு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு லிஸ்ட் பண்ணிச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் எரர் அடிச்சது. ஸோ அதுக்கு நான் எரரை மட்டும்தான் பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணி எனக்கு இது ரிசால்வ் பண்ணி கொடுங்கிற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ஃபைன் டியூனிங், சின்ன சின்ன ரிஃபைனிங், ஸோ புது பேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான, ஒன்றுமே யோசிக்காம எனக்கு என்ன தோணுதோ அந்த இன்புட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அது மாதிரி எரர் வந்தாலும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு திருப்பி அதே எரரை போட்டு எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுங்கிற மாதிரி தான் நான் இன்புட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஆப்போட யூஐ பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வந்திருக்கும். பிளஸ் நான் சொன்ன மாதிரி இது சூப்பர் பேஸோட இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு டேபிள்ல போய் அந்த டேட்டா எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ திருப்பி லாகின் பண்ணப்ப கூட நான் ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சூப்பர் பேஸோட இன்டகிரேட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த டாப் ரைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேனேஜ் சூப்பர் பேஸ்ன்னு இருக்கும். ஸோ என்னோட சூப்பர் பேஸ் அக்கௌண்ட் வந்து இதில் கனெக்டடாக இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சூப்பர் பேஸ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, அதில் உங்கள் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, அதில் இருக்கிற ஏபிஐ கீ மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த யூஐல உங்களுக்கு ஏபிஐ கீ கேட்கும். அந்த ஏபிஐ கீயை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி இன்புட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆப்போட ஓவர்வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்க என்ன அழகா இது பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் பேஜ். ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். ஸோ நம்மளோட பெயின் பாயிண்ட் என்ன, ஒரு சென்ட்ரலைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராக்கர் எனக்கு வேணும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இதுல டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 4 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு. ஸோ மந்த்லி ஸ்பெண்ட் நான் டாலர்ஸ்ல இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 3 இருக்கு, எக்ஸ்பயர்டு 1 இருக்கு. எக்ஸ்பயர்டு இன் த சென்ஸ் நான் வந்து இது ரெனியூ பண்ணலாம்னு அர்த்தம். அப்கமிங் சார்ஜஸ் என்னலாங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன செக்ஷன் மாதிரி வச்சிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டகரிஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா குவிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா கூட நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா த மொமெண்ட் நான் ஆட் பண்ண உடனே எனக்கு இதில் போயிட்டு எனக்கு அது ஆட் ஆயிரும். ஸோ நான் இப்போ லைவாகவே ஒன்று காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே நான் Z5 ஆட் பண்ணுறேன்னு வைங்க. tps:/z5.com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ அமௌண்ட் வந்து 100 rupeesன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ண Z5 வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் டேட் எனக்கு வந்து ஏப்ரல் 5th அன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன். அதனால நெக்ஸ்ட் பில்லிங் டேட் வந்து எனக்கு அதுவே கால்குலேட் பண்ணிருச்சு. இதுக்கெல்லாம் இந்த கால்குலேஷன்ஸ்க்குலாம் நான் வந்து ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால எனக்கு கரெக்டா வந்துச்சு. பிளஸ் நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நான் எடிட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூனிங் பண்ணி ரிஃபைன் பண்ணதோட அவுட்புட் தான். ஸோ நான் எதுவுமே கோடிங்கே பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூ டீடைல் அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்சைட்ஸ் பேஜுக்கு கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த இன்சைட்ஸ் பேஜ்ல டீடைல்டா என்னோட ஸ்பெண்டிங் இன்சைட்ஸ் நான் பார்த்துக்க முடியும். ஸோ லாஸ்ட் மந்த் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மந்த் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோ, ஆவரேஜா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பெண்டிங் ட்ரெண்டு. மேபி இதுல ஒரு சிலது ஒர்க் ஆகாம இருக்கலாம் கரெக்டா, பட் மோஸ்ட்லி கரெக்டா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன வரணும்னு எதிர்பார்த்தனோ அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அவுட்புட்ல. ஸோ ஸ்பெண்டிங் அனாலிசிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அமேசான் பிரைம், ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நெட்ஃபிளிக்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எதுவுமே சாம்பிள் டேட்டா கிடையாதுங்க. இது எல்லாமே நான் இன்புட் பண்ண டேட்டா தான். எல்லாமே டாலர்ஸ்ல இருக்கு. ஸோ மேபி நான் அதுக்குமே ஒன்று கொடுத்துருக்கேன். என்னன்னா செட்டிங்ஸ்ல நான் டிஸ்பிளே கரன்சி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஐஎன்ஆர் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கரன்சி அப்டேட் ஆயிரும். அதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்துடும். இப்போ நீங்க டேஷ்போர்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு காமிங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து மெயின் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ். இதுல என்னென்ன எக்ஸ்பயர் ஆயிருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மார்க்கெட் பிளேஸ்ல போனீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி வச்சிருந்தேன். என்னன்னா நார்மலா டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் பிளேஸ் ஆப்ல அவங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும். டீடைல்ஸ் வந்துட்டு அவங்க சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆப்பும் இதுல லிஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்புக்குள்ள வர்ற நம்ம எண்ட் யூசர்ஸ் வந்து என்ன ஆப் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி தான் இந்த கம்பேர் சர்வீசஸ். ஸோ எனக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்புமே இதுல லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நான் கேட்டகரி வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மியூசிக்குள்ள போறேன். இதுல என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு அதை கம்பேரிசனும் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன ப்ரைஸ், இது என்ன ப்ரைஸ், ஆப்பிள் மியூசிக் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்து என்ன வேணுமோ அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா. இது நான் இமேஜின் பண்ண மாதிரியே நல்லா தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. மேபி நிறைய ஆட் பண்ணணும். பட் இப்போதைக்கு இந்த ஆப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங்லேயே ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் நான் கஷ்டமாவே ஆட் பண்ணேன். ஸோ மந்த்லி ஸ்பெண்டிங் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்வி டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கு நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மட்டில் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் அலர்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து இப்போ ஒரு ஆப் வந்து ஐடிலாக இருக்கு, இல்லை ட்ரையல் பீரியட் முடிய போகுது, இல்லை ரெனியூவல் பீரியட் முடிய போகுது அப்படின்னா ஆப் நேட்டிவாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். பட் ஸ்டில் இந்த ஆப் மூலமாகவும் நீங்க நோட்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு இந்த அலர்ட் ப்ரிஃபரன்சஸை செட் பண்ணிட்டா போதும். ஸோ அப்கமிங் பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எனக்கு வேணும், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தால் எனக்கு அலர்ட் வரணும், அதெல்லாம். ஸோ இந்த சென்டிஸ்ட் இமெயில் வந்து சும்மா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரீசெண்ட் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்ட்டுங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போட இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எனக்கு கிளிக் பண்ணா என்னோட இமெயிலுக்கு வந்து மெயில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணா எனக்கு கரெக்டாகவே வருது. ஸோ இது நான் இன்னும் ரிமூவ் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அலர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது தவிர செக்யூரிட்டியில் போனீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கலாம். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் செட் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பரை நான் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா எனக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்துடும். இதுக்குமே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு, பட் நான் இன்னும் இது இன்டகிரேட் பண்ணலை. கனெக்டட் டிவைசஸ் செஷன்.
ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஸோ என்னன்னா, நான் என்னென்ன ஆப்ல இந்த லாகின்ல இருந்து நான் சைன் இன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டீடைல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிரும். வித் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து திருநெல்வேலின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி பேஜும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அலர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், கம்பேர் சர்வீசஸ், பட்ஜெட் கோல்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் கோல்ஸ்ல டோட்டலா எவ்வளோ பட்ஜெட், இப்போ நான் எவ்வளோ பட்ஜெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட் நான் செட் பண்ணியிருக்கிறது $304 செட் பண்ணியிருக்கேன் போல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 செட் பண்றேன்னு வைங்க. ஓகே, சம்திங் இஸ் ராங். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, யூஎஸ்டில மேபி அது கன்வெர்ட் ஆகி வர்றதுனால எனக்கு ஆஸ்திரேலியன் டாலருக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இதை செக் பண்ணணும் இந்த லாஜிக் என்னன்னு. பட் ஐடியா இதுதான். நான் மந்த்லி பட்ஜெட் வந்து நான் செட் பண்ணிடுவேன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்குன்னு. எனக்கு டோட்டல் எவ்வளோங்கிறது எனக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ஓவர் பட்ஜெட்னு வருது. ஸோ அதில் சில ஆக்டிவ் சேலஞ்சஸ்லாம் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இந்த பேஜ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது ஒரு ப்ரிலிமினரி டிசைன் டிசைன் ஃபேஸில் தான் இருக்கு. யா, அட் ஹை லெவல் இந்த ஆப் தாங்க லவபிள் டாட் டெவ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 60% கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். 60 to 70%. உங்களுக்கே தெரியும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆப் வந்து இதுல இன்னும் கொஞ்சம் உங்க ஐடியாஸ் இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டெவ் மோட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு டெவலப்பர் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிவ்யூ மட்டும் பார்க்கறது இல்லாம இதுக்கு பின்னாடி என்னென்ன கோட் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப் டாட் டிஎஸ்எக்ஸ் ஃபைல் தான் மெயின். இதில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ஒவ்வொரு பேஜோட கோடும் எந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, இது கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டெவ் மோடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக எடிட்டிங் கூட இதிலே பண்ணிக்கலாம். இன்கேஸ் மேனுவலாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், சிஎஸ்எஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ப்ரிவ்யூ மோட் தான். நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிவ்யூ மோடே போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டப் இன்டகிரேஷனும் இருக்கு. ஸோ நான் கிட்டப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால டைரக்டா வந்து நான் என்ன கோட் சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கமிட் வந்து நடந்துகிட்டே இருக்கும் கிட்டப்ல. என்னோட இந்த ஈஸி கேன்சலிங்கிற கிட்டப் ரெபாசிட்டரியில பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் போயிருக்கும், நிறைய ரிஃபைன்மெண்ட் போயிருக்கும். ஸோ இந்த ரிஃபைன்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்ததோட அவுட்புட் தான் இது. ஸோ இதுல இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வெர்ஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். ஏன்னா நான் இப்போ ஏதோ ஒரு இன்புட் கொடுத்து எனக்கு பிடிக்காத ஒரு டிசைன் வந்துருது, நான் ப்ரீவியஸா நான் ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் என்னோட ஹிஸ்டரிக்குள்ள போய் பார்த்துட்டா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். எந்த வெர்ஷன் நல்லா இருக்குன்னு நான் ப்ரிவியூ பண்ணிட்டு அந்த வெர்ஷனுக்கு என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வெர்ஷனிங்கோட ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துடும். ஸோ என்ன பண்ணிருக்கு, அப்டேட், டெம்ப்ளேட், ரிசால்வ் எரர், இம்ப்ரூவ் டார்க் தீம் அப்பியரன்ஸ். ஸோ இதுல எந்த இதுக்குனாலும் போய் நான் ப்ரிவியூ பார்த்துட்டு என்னால அந்த வெர்ஷனுக்கு கீழே வந்து ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெர்ஷனுக்கு என்னால ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினா வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லவபிள் டாட் டெவ் யூஐயில் எப்படி இன்புட் கொடுத்து எப்படி ப்ரிவ்யூ பார்க்கலாம், எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற கோட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அந்த இன்டகிரேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸோட இன்டகிரேட் ஆயிருக்கு. பேக் அண்ட் அஸ் சர்வீஸாக சூப்பர் பேஸ் யூஸ் பண்ணுறோன்னு அந்த சூப்பர் பேஸ் பற்றி ஹை லெவலில் பார்க்கலாம். ஸோ இது நேட்டிவாக இன்டகிரேட் ஆயிருக்கிறதுனால சூப்பர் பேஸுமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் மேனுவலாக போய் டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லவபிள் டாட் டெவ்ல நேட்டிவ் இன்டகிரேஷன் இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் இன்புட் கொடுத்தாலே சூப்பர் பேஸ்ல டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஸோ அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். சூப்பர் பேஸுமே வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். நான் எதுவுமே பெய்டு யூஸ் பண்ணல இந்த பர்டிகுலர் டெஸ்டிங்க்கு. ஸோ இதுல யூசர் அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் ஆக்சுவலா என்கிரிப்ட் பண்ணிருக்கணும். இப்போ ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டா என்கிரிப்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எல்எல்எம் ஐ மீன் ஏஐட்ட கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இன்புட்ஸ் கொடுக்கும். எப்படி இது செக்யூரா மாத்துறது அப்படிங்கிற மாதிரி சில டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் யூசர் அக்கௌண்ட்ஸ் டேபிள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டேபிள், இதில் தான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. அதோட டீடைல்ஸ்லாம் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ்னு தனியாக ஒரு டேபிள் இருக்கு. இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு டேபிள் தேவையே கிடையாது. நான் சப்ஸ்கிரிப்ஷன் டேபிள்லேயே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வேற என்ன, லாகின் ஹிஸ்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாகின் ஹிஸ்ட்ரி கேப்சர் ஆயிருக்கும். எந்த டிவைஸ்லேருந்து கேப்சர் மீன் லாகின் பண்ணுறாங்க, எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து லாகின் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு கேப்சர் ஆயிருக்கு. இதுக்கு வந்து தனியாக நான் மெக்கானிசம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இப்படிதாங்க சூப்பர் பேஸ் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இது தவிர பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் சொன்னிருந்தேன். ரீசெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, இமெயில் ஏபிஐ ப்ரொவைடர். ஸோ நான் இப்போ என்னோட ஆப்ல இருந்து எக்ஸ்டர்னலா இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரீசெண்ட்ங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எனக்கு என்னென்ன இமெயில்ஸ் எல்லாம் சென்ட் ஆகி, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இமெயில் வந்து டெஸ்ட் இமெயில் வந்து அனுப்பியிருந்தேன் என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு. ஸோ அதனால எனக்கு அதோட சப்ஜெக்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்குது. ஸோ இப்படிதான் ரீசெண்ட் இன்டகிரேஷனும் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னோட ஏபிஐ கீஸை மட்டும் நான் எடுத்து சூப்பர் பேஸ்ல வந்து இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். அதுல இன்புட்டா அந்த ஏபிஐ கீயை வந்து ஒரு சேஃபான லொகேஷன்ல எனக்கு ஸ்டோர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸை வந்து எனக்கு கொடுத்துரும். ஸோ அட் அ ஹை லெவல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து நான் இந்த ஒரு ஒரு சின்ன சாஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப பேசிக்கா தான் நான் இது சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நான் டெக்னிக்கல் யூசர், சுத்தமா வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டே இல்லாதவங்க கூட இதை வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆப் டெவலப் பண்ணலாம். கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் இனிஷியல் பிளானிங், பிளஸ் வந்து எப்படி என்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றது, எந்தெந்த மாதிரி இன்டகிரேஷன்ஸ்லாம் நம்ம உள்ள கொண்டு வரணும், இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி lovable.dev மாதிரி ஒரு ஏஐ பவர் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணா உங்களாலையும் ஒரு சின்ன சாஸ் வந்து டெவலப் பண்ணி அதை நீங்க மானிட்டைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட கோர் பர்பஸே. ஸோ இதுதான் வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரிச் கர்பாத்திங்கிறவர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? டெக்னிக்கல் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் கூட இந்த ஏஐ அசிஸ்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் யூஸ் பண்ணி நீங்க என்விஷன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.